வணக்கம். நான் உங்கள் ரமேஷ். அனைவரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. வாருங்கள், நமது பண்ணையில் நடக்கும் அன்றாட நிகழ்வுகளை பற்றி பார்ப்போம். நமது பண்ணைக்கு இப்போதைக்கு ஜாப் கட்டர் தேவையில்லை. ஆடுகளின் எண்ணிக்கை அதிகப்படுத்தி கொண்டு, அதாவது NLM திட்டத்தில் அனுமதி கிடைத்தவுடன் ஜாப் கட்டர் மற்றும் இதர உபகரணங்களை வாங்கிக் கொள்ளலாம் என்றுதான் இருந்தேன். அதுவரை ஆடுகளுக்கு பசுந்தீவனத்தை இப்படித்தான் கட்டி தொங்க விட்டு கொடுத்து கொண்டிருந்தோம். இப்படி கட்டி தொங்க விடுவதன் மூலம் தீவனம் வீணாவது மட்டும் இல்லாமல் குப்பையிலும் அதிகமாக சேர்ந்து விடுகிறது. இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பர் நேப்பியர் தான் கட்டி தொங்க விட்டுருக்கோம். ஆடு பார்த்திங்கன்னா பாதி திங்கும், பாதியை பாருங்கள் காலில் போட்டு மிதிச்சிருது. இதுக்கு மேலேயும் உயரமாகவும் இழுத்து கட்டினாலும் அது ஒவ்வொன்றா இழுத்து கீழே போட்டுருது. கீழே போட்டு காலில் போட்டு மிதிச்சிருது. தீவனத்தின் அளவு வீணாக தான் போகுது, நிறைய வேஸ்டேஜ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா டெய்லியும் குப்பை, அந்த வீணாக போகிற தீவனம் குப்பையாக மாறிடுது இல்லையா, அதை சேமித்து அதை கூட்டி வெளியே எடுக்கிறது அது ஒரு வேலையாகவும் ஆகிடுது. இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்குது. பிரச்சனைங்கிறத விட தீவன வேஸ்டேஜ் அதிகம். ஏன்னா இது பசுந்தீவனத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ சிரமம்னு தெரியும். அது அந்த வயலோட அந்த வயல்லேருந்து உற்பத்தி பண்ணி எடுத்துகிட்டு வரோம். அதை கட் பண்ணி தூக்கிட்டு வர்றது, அதுக்கான உர செலவு, தண்ணி விடுறது, இட செலவு, இப்படி ஏகப்பட்ட விஷயம் வேஸ்டேஜாக ஆகுது. சரி பரவாயில்ல, இந்த சூப்பர் நேப்பியர்லாம் ஆடுகள் அந்த தோவையில் தின்ற பிறகு அந்த தண்டு பகுதிகளை மாட்டுக்கு வெட்டி போட்டுடலானாலும் பார்த்திங்கன்னா அது ஒவ்வொரு அந்த இதுவாக இழுத்து அந்த ஒவ்வொரு தட்டியாக இழுத்து கீழே போட்டு எல்லாம் மிதித்து ஆடெல்லாம் ஒன்றுக்கு விட்டு வேஸ்ட் ஆக்கிடுது. அதனால தான் சரி ஜாப் கட்டர் வாங்கிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணணும். ஜாப் கட்டர் இப்போதைக்கு தேவையில்லை. NLM திட்டம் அனுமதி கிடைச்ச உடனே ஒரு எண்ணிக்கையில் அதிகமாக இப்போதைக்கு ஒரு 30 ஆடு மட்டும்தான் இருக்குது. NLM திட்டம் சேங்ஷன் ஆகிடுச்சுன்னா ஒரு 100 ஆடு வாங்குகிற மாதிரி இருக்கும். அப்போதைக்கு ஜாப் கட்டரு, பல்வரைசரு, மற்ற எல்லா தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா NLM திட்டத்தில் ரொம்ப தாமதமாகிக்கிட்டே இருக்குது. சரி, அது வரைக்கும் பொறுமையாக இருந்தோன்னா நிறைய தீவன வேஸ்டேஜ் தான். வேஸ்டேஜ் மட்டும் இல்லாமல் நேரம் வீணாகுது. அதை அறுத்து தூக்கிட்டு வர்றது சுமைதான். இதனால் உடல் உழைப்பு வீணாகுது. அதனால் பார்த்தோம், ஒரு ஜாப் கட்டர் வாங்கிடலான்னு ஐடியா பண்ணி ஒரு ஜாப் கட்டர் வாங்கிட்டோம். அந்த ஜாப் கட்டர் பார்த்திங்கன்னா பல்வரைசரோடு சேர்த்து தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீவனத்தை இது மாதிரி ஏற்கனவே நம்ம தீவன தொட்டி தயார் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த தொட்டி மேலே இப்படி வச்சு தீவனத்தை கொடுத்தோம். அப்பையும் பார்த்திங்கன்னா பாதி அந்த தொட்டிக்குள்ளே விழுவோம், மீதியும் கீழே போட்டு மிதித்து தான் வீணாக்கிறோம். சரி, இந்த தொட்டிக்குள்ளேயே போட்டுடலான்னு பார்த்தோம்னாலும் தொட்டிக்குள்ளேயும் போட்டு கொடுத்து தான் பார்த்தோம். அது என்ன பண்ணணும்னா கேப் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால குட்டிலாம் உள்ளே ஏறி நின்று மூத்திரம் விட்டு புழுக்கையை போட்டு வீணாக்கிறது. திரும்ப மறுபடியும் சாப்பிட மாட்டேங்குது. அதனால் தீவனத்தை ஆட்டு கொட்டகை, அதோட அந்த கேபின்குள்ளேயே அந்த தீவன தொட்டியை வச்சு தீவனம் கொடுக்கும்பொழுது தீவனம் வேஸ்ட் ஆகுது. இப்போ உடனே அது தீவனத்தை போட்ட உடனே எல்லா தீவனத்தையும் எடுத்து அது சாப்பிட்றது கிடையாது. சாப்பிடும், கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கும், தண்ணி குடிக்கும், திரும்ப சாப்பிடும். அதுக்குள்ளே என்ன பண்ணுது, சின்ன குட்டியாக இருக்கிறதுல என்ன பண்ணணும்னா அதுக்குள்ளே ஏறி உள்ளே போயிட்டு அது மேலே தான் ஏறி ஒன்று கூடுறது, ஆட்டை புழுக்கை போடுறது, எல்லா வேலையும் அப்போ தான் பண்ணும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த தீவனத்தை மற்ற ஆடுகள் சாப்பிடாது. ஏன்னா அப்படி பார்க்கும்போது அதுவும் வேஸ்டேஜாக போயிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு தான் ஒரு முடிவு பண்ணோம், சரி இனிமேல் தீவனம் வெட்டுறதுக்கு ஒரு ஜாப் கட்டரை வாங்கிக்குவோம். தீவனத்தை கேபின்குள்ளே, அதாவது ஆடு இருக்கிற கேபின்குள்ளே இல்லாமல் கேபின்க்கு வெளியில் தீவனத்தை போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த சவுண்டில் மட்டும் கட்டி தொங்க விட்டுக்கலாம். ஏன்னா அது குச்சி கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அதனால் சவுண்டில் மட்டும் கட்டி தொங்க விட்டுக்கிட்டு மீதி சூப்பர் நேப்பியரு, அகத்தி, மல்பரி, வெளி மசால், இதெல்லாம் ஜாப் கட்டரில் ஜாப் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி தான் ஒரு ஜாப் கட்டர் புதுசாக ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். எங்கேருந்து வாங்கினோம், கோயம்புத்தூர்லேருந்து தான் வாங்கினோம். அது பார்த்திங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகுது. எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயா இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ட்டு கோயம்புத்தூர் கம்பெனி தான். மிஷின் நல்லாவே ஒர்க் ஆகுது. பார்த்திங்கன்னா மிஷினை எந்த குறையும் சொல்லலாம் முடியாது.
மிஷின் கொஞ்சம் விலை அதிகம் தான், ஆனால் கொஞ்சம் தரமாகவே இருக்குது. விலை அதிகம்னு பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனியை விட இப்போ கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இருக்குது. மோட்ரு பார்த்தீங்கன்னா இது 2 HP மோட்ரு. 2 HP மோட்ரு தான் பயன்படுத்தியிருக்காங்க. அவங்க கம்பெனியோடைய மோட்ரு தான். இந்த இது பார்த்திங்கன்னா ஜாப் கட்ரு மட்டும் இல்லாமல் ஜாப் கட்ரு வித்து பல்வரைசர் 2 in 1 தான் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த பல்வரைசர்லாம் பார்த்திங்கன்னா முத்துசோளம் பாருங்கள் சைட்லேயே கிடக்கும். முத்துசோளத்தை தான் அரைச்சி, அதாவது அடைக்க மாட்டோம், முத்துசோளத்தை 2-3 உடச்சி ஆடுகளுக்கு அடர் தீவனமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஜாப் கட்ரு பார்த்தா ஒர்த்தபுள் தான். விலை பார்த்திங்கன்னா 28,500 சொன்னாங்க. 500 தான் குறைச்சிக்கிட்டாங்க. 28,000க்கு வாங்கினோம். அதுக்கு ஒர்த்தபுள் தான், நல்லாவே இருக்குது. மற்ற மற்ற ஒரு 4-5 கம்பெனியில் கோயம்புத்தூர் விசாரித்து பார்த்தோம். எல்லாமே ரேட் அதிகமாக 40 வரைக்கும் சொன்னாங்க. அதில் இவங்களது ரேட்டும் ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதே மாதிரி பார்த்து மிஷினோட வெயிட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 95 கிலோ பக்கம் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இரும்பு எல்லாம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹெவியாக தான் போட்டிருக்காங்க. பெல்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ பல்வரைஸ்க்கு போகிற பெல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்குது. அது தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. இது ஜாப் கட்டிங் மட்டும் பெல்ட்டை அட்ஜஸ்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா அதில் ஒரு பிரச்சனைனா, இப்போ என் பையன் பாருங்களேன், அந்த சூப்பர் நேப்பியர் எடுத்து உள்ளே விட்டு அரைக்கிறாப்புல, அது கொஞ்சம் கம்மியாகவே விட வேண்டியிருக்கு. நிறையா விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே போயிட்டு உள்ளே மாட்டிக்குது. அப்படி மாட்டும் போது மோட்ரு சுற்றுது. அந்த மோட்ருக்கும் அந்த ஜாப் கட்டுற அந்த பிளேடுக்கும் இருக்கிற கனெக்டில் இருக்கும் இல்லையா பெல்ட்டு, அது கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. அது சுத்த மாட்டேங்குது. அந்த லூஸை டைட் பண்ணலாம்னு பார்த்தோம்னா அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவும் கிடையாது. அதுக்கு என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா, ஒரு வாஷர் ஒன்று அந்த இதுக்கு, ஏன்னா அந்த பிளேடு இருக்கு இல்லையா, அதில் ஒரு வாஷர் ஒன்று கொடுத்து இதை அந்த பெல்ட்டை டைட் பண்ணிக்கலான்னு இருக்கோம். இல்லைனா இப்போ தான் நான் வாங்கியிருக்கோம். இல்லைனா கம்பெனிலே பேசுவோம், அவங்க என்ன ஐடியா சொல்கிறாங்க, அது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு கம்மியான ஆடு தானே, நம்ம அரைக்கிறோம் இல்லையா, அந்த தீவன தட்டு உள்ளே விடும்போது ஒரு கத்தையாக விடாமல் ஒரு 4 தட்டு 5 தட்டு மட்டும் சேர்த்து விட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்குல்ல. அரைச்சிட்டு வெளியில் போய் வந்துடுது. நல்லாவே அரைக்குது. 1 இன்ச்சுக்கு அரைக்குது. தோகையை கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அது தொகை பிரச்சனை இல்லை. அது எவ்வளோ பெருசு இருந்தாலும் ஆடு தின்றும். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம பையன்தான் வெளியில் பார்த்தீங்கன்னா தீவனத்தை ஆடோட கேபின்குள்ளேயே கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கேபினுக்கு வெளியில் தான் தீவனத்தை கொடுக்குறோம். அதனால் தீவனம் வேஸ்டேஜே ஆக மாட்டேங்குது. இப்போ உடனே தீவனத்தை சாப்பிட்டதுன்னு வச்சுங்களேன், ஒரு 2 மணி நேரம் விட்டுட்டு திரும்பவும் தண்ணி குடிச்சு திரும்பவும் சாப்பிடும். அதனால் அதில் ஒன்றுக்கு விடுறதோ அந்த புழுக்க போகிறதுக்கோ வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆடு கேபினுக்குள்ளே இருக்குது. தீவன ஃபீடர் வெளியில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா பிவிசி பைப்பு தான். பிவிசி பைப்பை 2ஆக பொளந்து தான் நாங்கள் வச்சுருக்கோம். அது எங்கே வாங்கினோம், பிவிசி பைப்பு எப்படி பொழகிறது, அதை பற்றின வீடியோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஜாப் கட்டுறதுக்காக தான் வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி பாருங்கள், தீவனம் இது பார்த்திங்கன்னா அந்த பையன் தம்பி அள்ளி போட்டுட்ருக்காப்புல, அந்த பக்கெட்டில் 2 பக்கெட் ஒரு நேரத்துக்கு தீவனம் பசுந்தீவனம் கொடுப்போம். எப்போன்னா காலையிலே அடர் தீவனம் கொடுத்துருவோம். ஒரு 12 மணி வாக்கில் இது மாதிரி ஒரு பசுந்தீவனம், அப்புறம் சாயந்தரமாக ஒரு 5 மணி வாக்கில் பசுந்தீவனம் கொடுப்போம். அந்த தம்பி பார்த்திங்களா, அந்த பக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 2 பக்கெட் கொடுப்போம். அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 பக்கெட், ஒரு பக்கெட் 20 கிலோ, 2 பக்கெட் 40 கிலோ, மொத்தம் பார்த்திங்கன்னா 30 ஆடு இருக்குது. ஒரு 40 கிலோ பக்கம் கொடுத்துட்றோம் ஒரு வேலைக்கு. அப்போ நான் பார்த்திங்கன்னா 2 வேலைக்கு எவ்வளோ அது பாருங்கள், 80 கிலோ பக்கம் வரும் 30 ஆட்டுக்கு. அது பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரை மேட் பேஸில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ கணக்குக்கு வந்துடும் ஒரு ஆட்டுக்கு. அதோட ப்ளஸ் பார்த்திங்கன்னா முத்துசோளம் ஒரு 200 கிராம் கொடுப்போம் ஒரு வேலைக்கு. அது காலையிலேயே கொடுத்துருவோம். பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் பண்ணாது. இப்போ வேஸ்டேஜ் பண்ணுறது வேலை மிச்சம், அங்கேருந்து வெட்டி தூக்கிட்டு வர வேலை மிச்சம், பொருள் மிச்சமாகுது. அது இல்லாமல் குப்பைகள் சேர்றது குறையுது. இது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஜாப் கட்டரோட விலையை நம்மலாம் பார்க்க தேவையில்லை. பண்ணைங்கும்போது ஆட்டுப்பண்ணையாக இருந்தாலும் மாட்டுப்பண்ணைக்கு தெரியலை, நம்ம மாடு கம்மியாக தான் வச்சுருக்கோம். அதனால் தொட்டையை கத்தியாலேயே ஒரு அடி கட் பண்ணி போட்டுருவோம். அது ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ இந்த ஜாப் கட்டர் வந்த பிறகு அதுவும் மாட்டுக்கும் போடுறோம். ஆனால் ஆட்டுப்பண்ணைக்கு கண்டிப்பாக ஜாப் கட்டர் மிக அவசியமான ஒன்று தான். அதனால தான் நான் ஜாப் கட்டரில் இப்போ புதுசாக வாங்கி ஆட்டுக்குட்டிகளுக்கு கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். வீடியோவை முழுசாக பார்த்த அனைவருக்கும் நன்றி. அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்கும் பயன்பெறும். இப்போது நம்ம ரவுண்ட் பட்டனில் தெரிகிற நம்ம சேனலோட லோகோவை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் ரிலேட்டட் வீடியோன்னு இருக்கிற ஸ்கொயர் பட்டனில் இருக்கிற வீடியோவை ப்ரெஸ் பண்ணி நம்மளுடைய அடுத்த வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ரமேஷ்.